திருவண்ணாமலை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஏதுவாக அனைத்து ஆட்டோக்களிலும் முதன்முறையாக QR கோட் ஸ்கேனர் பொருந்திய ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா, பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி உள்ளிட்ட சிறப்பு விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்கின்றனர். குறிப்பாக பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலை மாநகரத்தில் பல்வேறு ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. அது மட்டுமின்றி பௌர்ணமி உள்ளிட்ட சிறப்பு விசேஷ நாட்களில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுவது வழக்கம். இதனால் திருவண்ணாமலை மாநகரில் தினம்தோறும் ஆட்டோக்களின் வருகை அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர். திருவண்ணாமலை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி பக்தர்கள் சிரமமின்றி வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வதற்கு ஏதுவாக திருவண்ணாமலை மாநகரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறையும் இணைந்து முதன்முறையாக திருவண்ணாமலை மாநகரில் இயங்கி வரும் சுமார் 1750 ஆட்டோக்களுக்கு QR கோட் ஸ்கேனர் பொருந்திய ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் என்று துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக இன்று அண்ணா நுழைவாயில் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு QR கோட் ஸ்கேனர் பொருந்திய ஸ்டிக்கர்களை ஆட்டோக்களில் ஒட்டி ஆட்சியர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அனைத்து ஆட்டோக்களிலும் QR கோட் ஸ்கேனர் பொருந்திய ஸ்டிக்கர்களை ஒட்ட அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் திருவண்ணாமலை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்வதற்கு ஏதுவாக QR கோட் ஸ்கேனர் பொருந்திய ஸ்டிக்கர்கள் அனைத்து ஆட்டோக்களிலும் ஒட்டும் பணி தொடங்கி உள்ளதாகவும் விரைவில் மாநகரில் இயக்கப்படும் அனைத்து ஆட்டோக்களுக்கும் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும் என்றும் தெரிவித்த அவர் QR கோட் ஸ்கேனர் அனைத்து ஆட்டோக்களிலும் ஒட்ட நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தீபத் திருவிழா, சித்ரா பௌர்ணமி மற்றும் மாதந்தோறும் வருகிற பௌர்ணமி நாட்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் பக்தர்கள் வசதியாக சௌகரியமாக கிரிவலம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் இங்கு நகர பகுதிகளில் இயங்குகிற நகர அனுமதி பெற்றிருக்கிற திருவண்ணாமலை நகரத்தில் பர்மிட் வாங்கி இருக்கிற ஆட்டோக்களுக்கு தனித்த அடையாளத்துடன் கூடிய ஒரு QR கோடு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். காவல்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறையும் சேர்ந்து இதன் மூலமாக பக்தர்களுடைய போக்குவரத்து சிரமங்களை குறைக்கவும் கிரிவலம் செல்லுகிற பக்தர்கள் சௌகரியமாக செல்வதற்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். என்ன மாதிரி சிரமங்களை மக்களுக்கு குறைக்க முடியும் சார்? போக்குவரத்து நெரிசலை குறைப்பதன் மூலமாக சௌரியமா நடந்து போவாங்க. ஆட்டோ கட்டணம் குறைப்பது என்ன சொல்றாங்க? அது இனிமே அடுத்த கட்ட நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.